ஃப்ரெண்ட்ஸ், எதனால ட்ரெயின் வரும்போது பக்கத்துல நிக்க கூடாதுன்னு தெரியுமா? ஒருவேளை எறும்பு 60 மாடி பில்டிங்ல இருந்து விழுந்தா என்ன ஆகும்? மோனலிசா பெயிண்டிங் வரைய எத்தனை பிரஷ் யூஸ் பண்ணிருப்பாங்க? மெஜிஷியன்ஸ் எப்படி இந்த ஸ்டண்ட பண்றாங்கன்னு தெரியுமா? இத பத்தி தான் வீடியோல சொல்ல போற, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா ஒரு ட்ரெயின் ஸ்பீடா வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயின் பக்கத்துல நிக்க கூடாது. ட்ரெயின் ஹை ஸ்பீடா வரும்போது அத சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஏர் வேவ்ஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த ஏர் வேவ்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களை ஈஸியா கீழே தள்ளிடும். தற்செயலா நீங்க ட்ரெயினுக்கு அடியில மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட உயிருக்கே ஆபத்தா போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எறும்பு 60வது மாடில இருந்து கீழே விழுந்துச்சுன்னா தரையில மோதி இறந்துடும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அது உண்மை இல்ல. எறும்பு மாடில இருந்து கீழே விழும்போது அதோட எடை ரொம்ப குறைவா இருக்கிறதுனால காற்று எறும்ப மெதுவா கீழே இறக்கும். இதனால எறும்போட ஈர்ப்பு விசை வேகம் ரொம்ப குறைவா இருக்கும். எறும்பு கீழே விழுந்த உடனே அதோட ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எந்தவித காயமும் இல்லாம உயிர் பிழைச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், மோனலிசா பெயிண்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் 2 மில்லிமீட்டருக்கும் குறைவா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஊசியோட மேல்பக்கத்தை விட சின்னது. ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மோனலிசா பெயிண்டிங்க ஆராய்ச்சி செய்யும் போது அதுல 12 மில்லியன் ஸ்ட்ரோக் லியோனார்டோ டாவிஞ்சி யூஸ் பண்ணிருக்காருன்னு தெரிய வந்துச்சு. இது மூலமா மோனலிசா பெயிண்டிங் வரைய கிட்டத்தட்ட 2300 மேற்பட்ட பிரஷ் யூஸ் பண்ணிருப்பாருன்னு சொல்லப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எங்கேயும் வெளியில போகும்போது மெஜிஷியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அந்தரத்துல உட்கார்ந்துருப்பாங்க, எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம. இது எப்படி சாத்தியம்னு பாத்தீங்கன்னா, மெஜிசியன் எங்க மேஜிக் பண்ண போறாரோ அங்க இந்த மாதிரி அவங்களுக்குன்னே ரெடி பண்ணிருக்க சேர்ல அவரோட கையோட அட்டாச் ஆகுற மாதிரி செட் பண்ணி மேல உட்கார்ந்துருவாங்க. இத பாக்குற நாம அவங்க காத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்கன்னு நம்பிடுவோம்.